இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எது உபவாசம் என்ற தலைப்பின் கீழாக நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டாக இருக்காது. சரிங்களா? சரி, வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ளாக செல்லலாம். நம்மில் பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா ஜெபத்தினுடைய வல்லமையை பற்றி நிறைய கற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் அதே சமயத்தில் இந்த உபவாசத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய அவசியத்தையும் பற்றி நமக்கு எவ்வளவு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி நம்ம யோசித்து பார்த்தா நமக்கே அது தெரியாது. சரி, வாங்க நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஆவியை பலப்படுத்தும் காரியங்களில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதற்காக உங்கள் சரீரத்தை திருப்திப்படுத்தும் ஏதோ ஒன்றை நீங்கள் விட்டு கொடுக்க உங்களை உத்வேகப்படுத்துவது தான் இந்த உபவாசம். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். உபவாசம் நம்முடைய சரீர ரீதியான இயக்கத்தை, அதாவது ஒரு கிரேவிங், அதை கைவிடுவதற்கு நம்மை உற்சாகப்படுத்தும். ஆழமான ஒரு ஆவிக்குரிய நிலையை நாம் அடைவதற்கு இந்த உபவாசம் நம்மை ஊக்குவிக்கிறது. ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் வெற்றி அடைவதற்காக உள்ளான மனிதனை வலுப்படுத்துவதில் இந்த உபவாசம் பெரும் பங்கு வகிக்கிறது. எல்லாவற்றையும் விட இந்த உபவாசம் என்பது கர்த்தரின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லாவற்றையும் விட இந்த உபவாசத்திற்கு இவ்வளவு ஒரு மேன்மையெல்லாம் கொடுக்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? உபவாசத்தினுடைய இந்த விளைவை புரிந்து கொள்வதற்கு முன்பாக ஏன் இது செய்யப்படுகிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, யூதர்கள் எதற்காக இந்த உபவாசத்தை கடைபிடித்தார்கள் என்றால், த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அதாவது பாவ நிவர்த்தி பலி செலுத்தும் நாளிலே, இல்லை என்றால் அந்த பிரயச்சித்தம் செய்யும் அந்த நாளிலே இந்த உபவாசம் இருந்ததாக கூறப்படுகிறது. லேவியராகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 27லேருந்து 28 வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகனபலி செலுத்த கடவீர்கள். அந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் பாவ நிவாரணம் நாளாய் இருக்கிறபடியினால் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். இந்த நாளை குறித்து அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 9வது வசனத்தில் கூட இப்படி ஒரு குறிப்பு இருக்கிறது. நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இந்த நாளை பற்றி ஒரு சின்ன டிப் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்க போகும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த உபவாசத்தில் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் பாருங்கள், தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அதுதான் அந்த உபவாசத்தோடைய முக்கியத்துவம். ரெண்டாவது, யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்பதாக. இது ஆரம்ப நாட்களில் இப்படி தான் இது ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? உபவாசம் என்ற வார்த்தை பார்த்திங்கன்னா SUM என்ற எபிரேய வார்த்தையிலிருந்து வந்ததாக பைபிள் அகராதி நமக்கு விளக்குகிறது. இந்த எபிரேய வார்த்தை சம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, வாயை மூடுவது என்பது அதனுடைய பொருள். இதை சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது வாயை மூடுவதுனா வாய்க்குள்ளே எதுவும் போகாதபடிக்கு மூடுவது என்பது தான் இந்த உபவாசத்தினுடைய பொருள். இதிலிருந்து தான் இந்த ஃபாஸ்ட் என்ற வார்த்தை வந்திருக்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. துக்க காலங்களிலும் நெருக்கடியான வேலைகளிலும் மனம் வருந்தி தவறை உணர்ந்து கர்த்தரிடத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சி காரியம் மாறுதலாய் அமைய உபவாசம் மேற்கொண்ட எத்தனையோ நபர்களை பற்றியும் எத்தனையோ சம்பவங்களை பற்றியும் இந்த வேதாகமத்தில் நமக்கு பதிவு இருக்கிறது. அதை நம்ம வாசித்து பார்த்தா ஆங்காங்கே நம்மளுக்கு நல்லா தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள், யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரத்தை வாசி காட்டுறேன் பாருங்கள். 3:3 யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். 5:6 வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது நினிவே உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். 40 நாள் டைம் உங்களோட துன்மார்க்கமான
வழியில் நீங்கள் நடக்கிறபடினால இதை கவிழ்க்கப்படும், இந்த நகரமே அழிக்கப்படும் சொல்லும்பொழுது இந்த துக்க செய்தியை கேட்ட அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, பெரியோர் முதல் சிறியோர் முதல் என்ன வர்றாங்க, உபவாசம் வைக்கிறத நம்ம பார்க்க முடிகிற. ரெட் உடுத்தி, அதாவது அவங்க போட்டிருக்கிற எல்லா உடைகளெல்லாம் எடுத்துட்டு ஒரு சணல் உடை மாதிரி போட்டுக்கிட்டு அவங்க துக்கம் அனுஷ்டிக்கிறத பார்க்கலாம். இந்த செய்தி நினிவேவின் ராஜாவுக்கு, அந்த ராஜாவுக்கு எட்டின போது அவனும் என்ன செய்கிறான், சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து தான் உடுத்தியிருந்த அந்த அலங்காரம் விலை உயர்ந்த உடுப்புகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அவனும் என்ன பண்ணுறான், அந்த மாதிரி ஒரு சாக்கு உடையை போட்டுக்கிட்டு சாம்பலில் உட்கார்ந்து துக்கம் அனுஷ்டிக்கிறத பார்க்க முடிகிறது. இப்படி தான் இந்த உபவாசம் இருந்திருக்கிறது. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்றும் தேவனவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் இருக்கிறது. இதை நான் எதுக்காக எடுத்து வாசித்து காட்டினேன்னா, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில், துக்கமான நாட்களில் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஆலோசனை வரணும், கர்த்தரிடத்திலிருந்து அந்த கோபத்தை நம்ம மாற்றணுன்ற போது நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இருக்குது. கர்த்தரும் இந்த உபவாசத்தை பார்த்து, அதாவது இந்த மக்களுடைய மனம் திரும்புதலை பார்த்து உடனே அவர் மனம் இறங்கி நிறைய காரியங்கள் மாறுதலாக அமைந்தது அதெல்லாம் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று நான் சொல்கிறேன். அதே போல் இந்த வேதாகமத்தில் 3 விதமான உபவாசத்தை நம்ம வேதத்தை வாசிக்கும் போது பார்க்க முடியும். முதல் விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோசேவினுடைய உபவாசத்தை பாருங்கள். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 28 வாசிக்கும் போது, அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான்னு வாசிக்க முடியுது. அப்போ இது ஒரு வகையான உபவாசமாக நம்ம பார்க்க முடியும். அப்பம், அதாவது உணவும் எடுக்காமல் தண்ணீரும் குடிக்காமல் 40 நாள் மோசே உபவாசம் இருந்ததை பார்க்கலாம். 2வது விதமான ஒரு உபவாசத்தை பார்க்க முடியும். இயேசுவின் உபவாசத்தை மத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க போகும்போது தெரியும். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்தபோது அவருக்கு பசி உண்டாயிற்று என்று. அப்போது பசி உண்டாயிற்றுன்னு தான் பதிவு இருக்குதே தவிர தாகம் உண்டாயிற்றுன்னு அங்கே பதிவு இல்லை. அப்போ தாகம் உண்டாகவில்லை. அப்போ தண்ணீர் பருகி இருப்பார் என்று அர்த்தப்படுகிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். நாம்ளே இப்போ உபவாசம் இருக்கும் போது தண்ணீரும் ஒரு உணவும் எடுத்துக்கொள்ளனா நம்ம முதல்ல என்ன தேர்ஸ்டி, முதல்ல தாகம் தான் எடுக்கும், தண்ணீர் தான் முதல்ல நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ இங்கே அதை குறிப்பிடப்படவில்லை என்று சொல்லும் பொழுது அவர் உணவு உட்கொள்ளாமல் இருந்திருக்கிறார். அந்த வனாந்தரத்தில் 40 நாள் ஆங்காங்கே இருந்த ஏதாவது ஒரு தண்ணீர் தடாகங்களில் தண்ணீர் பருகி இருக்கக்கூடும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அது இல்லாமல் பிசாசானவனும் அவரை பசியை குறித்து ஒரு அப்பங்களை பற்றி தான் பேசி அவரை ஒரு டெம்ப்ட் பண்ணான், தூண்டுனானே தவிர தண்ணீரையோ ஒரு திராட்சை ரசத்தையோ காட்டி அவருக்கு எந்த ஒரு டெம்ப்டேஷனையும் அவன் கொடுக்கலை. ஸோ இதில் இருந்து அவர் அப்பம், அதாவது உணவு புசியாமல் 40 நாள் இருந்திருக்கிறார். இது ஒரு வகையான உபவாசம் என்பதை நம்ம பார்க்க முடியும். தண்ணீர் குடிக்காமல் தண்ணீர் எடுத்துக்கொண்டு. தானியலின் உபவாசத்தை பாருங்களேன். 3வது ஒரு விதமான உபவாசம் இருக்கிறது. தானியல் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 10வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும் போது தானியல் 2 முறை உபவாசம் இருந்தது நம்மளுக்கு இங்கே தெரிய வரும். முதல் உபவாசத்தின் போது அவன் தேவனுக்காக தன்னிடமிருந்து தன்னை மற்றவர்களிடமிருந்து வேறு பிரித்து கொள்ள, ஒதுக்கி கொள்ள அவன் என்ன பண்ணான், புசிக்க பருப்பும் முதலான மர காய்கறிகள், அதாவது வெஜ், அதை மட்டும் சாப்பிட்டுட்டு குடிக்க தண்ணீரையும் மட்டுமே சாப்பிட்டான். 2வது உபவாசத்தின் போது பாருங்க, அவன் இறைச்சி, திராட்சை ரசம் மற்றும் ருசிகரமான ஆடம்பர உணவுகளை சாப்பிடுவதை அவன் தவிர்த்தான், நிறுத்தினான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போது இது ஒரு வகையான ஃபாஸ்டிங்காக இருக்குது. அதாவது என்னென்னா மர காய்கறிகள், வெஜிடேரியன், அப்புறம் ருசிகரமான பதார்த்தங்கள்லாம் எடுத்துக்காமல், நான்வெஜ் எடுத்துக்காமல், திராட்சை ரசம்லாம் எடுத்துக்காமல் இப்படி ஒரு விதமான ஃபாஸ்டிங் பண்ணியிருக்கிறதா கூட இருக்குது. ஸோ இப்போது இந்த வேதத்தை வாசிக்க போகும்போது இந்த 3 வகையான உபவாசங்களை நம்ம மிஸ் பண்ணாமல் வாசிக்க முடியும், பார்க்க முடியும். முழுமையாக படித்தவங்கள சொல்கிறேன். இந்த வகையான உபவாசத்தை தான் இன்றைக்கி ஆர்சி கிறிஸ்டியன்ஸ்காரங்களாம் ஃபாலோ பண்ணுறது கூட நம்மளுக்கு தெரியும். சரி, எதற்காக உபவாசிக்க வேண்டும், எப்படி உபவாசிக்க வேண்டும், எந்த நாள் எந்த நேரம் உபவாசிக்க வேண்டும் என்பதை ஓரளவு நம்ம மொத்தமாக பார்த்துடலாம். ஓகேங்களா? புதிய ஏற்பாட்டு காலங்களில் உபவாசம் கூடுதல் இந்த விதிமுறைகள்லாம் இருந்தது. உபவாசம் இருக்கிறனா ஒரு விதிமுறை இருந்தது. அது ஒரு கூடுதல்
விதிமுறைகளால் சூடப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்க முடியும். சில யூதர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு வாரமும் 2 நாட்கள் உபவாசம் இருந்திருந்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது. அதை தான் ஒரு பரிசேயன் ஜெபம் பண்ணும்போது நம்ம வசனத்தை வாசிக்க முடிகிறது. லூக்கா 18வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அப்போ என்ன ஆகுது, வாரத்தில் 2 நாள் அவங்க ஃபாஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகள்லையும் திங்கக்கிழமைகள்லையும் தான் அவங்க அந்த உபவாசம் மேற்கொண்டதாக பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோசே சீனாய் மலைக்கு ஏறும்பொழுது அது வியாழக்கிழமையாகவும், அவர் விட்டு இறங்கி வரும்பொழுது அந்த 40 நாள் கழித்து அவர் இறங்கி வரும்பொழுது அது திங்கக்கிழமையாகவும் இருந்ததுனால அவர்களுடைய பாரம்பரியத்தின் வழக்கத்தின்படி வியாழனும் திங்களும் அவர்கள் உபவாசம் மேற்கொண்டார்கள் என்பதாக அவர்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள். அது அவர்களுடைய நம்பிக்கை. இதை நாமும் ஃபாலோ பண்ணுமான்னு நீங்கள் கேட்காதீங்க. நம்ம எப்போ வேணால் உபவாசம் இருக்கலாம். ஓகேங்களா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பாவத்தில் இருந்து விடுபட, சாபக்கட்டுகள் உடைய, அப்புறம் பிசாசை மேற்கொள்ள, பரிசுத்தமாய் வாழ என்று பிரச்சனைக்கு ஏற்றார் போல 7 நாட்கள், 21 நாட்கள், 40 நாட்கள்னு ஃபாஸ்டிங் இருக்கணும். அதாவது அதற்காக இந்தந்த பிரச்சனைக்காக தனித்தனியாக நம்ம ஃபாஸ்டிங் இருக்கலாம். இதுதான் இதுக்கான உபவாச நாட்கள்னு வேதத்தில் எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை. அதை நீங்கள் முதல்ல தெளிவாக எடுத்துக்கங்க. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா 7 நாள் ஃபாஸ்டிங், 24 நாள் ஒரு நாள் ஃபாஸ்டிங், 40 நாள் ஃபாஸ்டிங், பெரிய உபவாச கூடுகை, இதெல்லாம் பண்ணும்பொழுது இதெல்லாம் ஏதாவது இருக்கா, சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டால் சொல்லப்படலை. அது அவர்களுடைய பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமாக அவர்கள் தங்களுடைய சுயாதீனத்தின் முடிவுப்படி அவங்க எடுக்கிற ஒரு முடிவு. அதை பற்றி எந்த குறிப்புமே இங்கே இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நாம் எப்போ வேணும்னாலும், அதாவது எந்த நாள் வேண்டுமானாலும், எத்தனை நாள் வேண்டுமானாலும், எத்தனை வேலை வேண்டுமானாலும் கூட உபவாசிக்கலாம். அது நம்மையும் கர்த்தரையும் பொறுத்த மாட்டில் உள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனால் மிஞ்சி போனால் 3 நாளோ 4 நாளோ சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் இருக்க முடியும்னு பொதுவாக சொல்லுவாங்க. நமக்கு இதை வாசிக்க போகும்போது நம்ம ஏற்கனவே இந்த சீனாய் மலையில் 40 நாள் மோசே இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு டவுட் வந்துடும். எப்படி பார்த்தாலும் 40 நாள் இந்த மனுஷன் எப்படிப்பா புசியாமலும் குடியாமலும் அப்படி ஒரு உபவாசம் இருந்திருக்க முடியும்னு நம்மளே நினச்சிருக்கலாம். நாம்ளே கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பார்த்தா தெரியும், நிச்சயமாகவே மோசே என்ன பண்ணியிருப்பார், அந்த பிரசன்னத்துக்குள்ளாக போன உடனே ஒரு செத்தவனை போல தான் அவர் கிடந்திருப்பார் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அதாவது சரீரம் இருந்திருக்கும், அந்த சரீரத்திற்கான தேவை அவருக்கு இருந்திருக்காது. ஆவியிலே அவர் என்ன பண்ணியிருப்பார், நிச்சயமாகவே ஆண்டவர் கூட சம்பாஷித்து இருந்திருப்பார் என்பது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. 40 நாள் புசியாமலும் குடியாமலும் மோசே 100% ஆவியில் தேவனோடு இருந்திருப்பார் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் ஒன்றும் நான் உபவாசம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மக்கள்கிட்டையும் அன்றைக்கி அவர் சொல்லிட்டு போனதான் எந்த குறிப்பும் இல்லை. ஆண்டவர் கூப்பிடுறார், வா மோசே மேலே ஏறி வான்றாரு, இவர் போயிடுறாரு, அவ்வளோதான். இதுதான் அங்கே நடக்கிற ஒரு விஷயமே. போன இடத்துல சரீரத்திற்கு தேவையான அவருக்கு எந்த தேவையும் அங்கே ஏற்படலை. அவர் ஆவியிலே தான் இருந்திருக்கக்கூடும். சரீரம் ஓரம்தான் இருந்திருக்கலாம், ஆவியால் அவர் முழுமையாக இருந்திருப்பார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி வாங்க இப்போ நம்ம கதைக்கு போவோம். உபவாசம் இருக்கும்போது எப்படா முடிக்கலாம், எப்படா நம்ம சாப்பாடு சாப்பிட்லான்ற எண்ணம் எப்பொழுதுமே நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நம்ம கவனம் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு மேலே இருக்கக்கூடாது. முக்கியமான ஒரு காரியத்திற்காக உண்மையாக உபவாசிக்கிறவர்கள் யாருடைய கவனமும் அந்த சாப்பாடு மேலே இருக்காது. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்துமா துக்கித்து இருக்கும் பொழுது உணவு நமக்கு ஒரு பொருட்டாக தேவைப்படாது, அது ஒரு பொருட்டாக தெரியாது. பார்த்துக்கோங்க, நம்முடைய ஆத்துமா முழுக்க ஏதோ ஒரு துக்கத்தினால ஏதோ ஒரு காரியத்திற்காக அப்படியே அது துக்கித்து இருக்கிற போது, நம்ம ஆத்துமா முழுக்க ஏதோ ஒரு பாரத்தோடு அது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிற போது சாப்பாடு மீது நம்மளுடைய கவனம் இருக்காது. நம்ம சாப்பாடை விரும்பவும் மாட்டோம். அப்போது நம்மளுக்கு சாப்பாடு மேலே ஒரு கவனம் வருது, எப்படா 1 மணி ஆகும், எப்படா ஃபாஸ்டிங் முடிச்சு சாப்பிடுவோன்னா அப்போ நம்ம என்ன உபவாசம் இருக்கிறோன்றதை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? நீங்கள் உபவாசம் இருந்தால் அன்றைக்கி நீங்கள் வெளியில் போகக்கூடாது. ஏன்னா நம்ம லேவியாகமத்தை படிக்கும்போது என்ன சொல்லுவோம், எந்த வேலையும் செய்ய வேண்டாம், உன் ஆத்துமா தாழ்மைப்படுத்தணும், உன் தாழ்மைப்பட்டு இருக்கணுன்றதான் நம்ம
வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போது நீங்கள் அன்றைக்கி கண்டிப்பாக வெளியில் போகக்கூடாது. ஃபாஸ்டிங்னு அன்றைக்கி நீங்கள் ஏறெடுக்க போகிறீங்க வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். அன்றைக்கி நீங்கள் வெளியில் போகாமல் வீட்டோடு இருந்து முடிந்தவரை உங்களை வந்து தனிமைப்படுத்தி கொண்டு எவ்வளோ நேரம் நீங்கள் உபவாசிக்கிறீங்களோ, அன்றைக்கி எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ, 6 மணி நேரமோ 12 மணி நேரமோ இல்லை 24 மணி நேரமோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை அந்த நேரத்தில் துதிப்பதும் ஆராதிப்பதும் துதிப்பாடல்கள் ஏறெடுப்பதும் ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுப்பதும் வேதம் வாசிப்பதும் நல்லா ஜெபிப்பதும் அந்நிய பாஷைகளில் நல்லா நின்று ஜெபிப்பதும் இப்படி அந்த டைமெல்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண பழகிக்கணும், செலவிட பழகிக்கணும். அன்றைக்கி நான் கிறிஸ்டியன் சாங்ஸ் தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபவாசம் பண்ணுகிற அந்த வேலையில் ஸ்பீக்கரோ ஹெட்ஃபோனோ வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பாடல்கள்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு கிடக்கிறது, அந்த நாளை அப்படியே அந்த நேரத்தை ஃபாஸ்டிங்கிற பேரில் ஓட்டிக்கிட்டு கிடக்கிறது, இதெல்லாம் உபவாசமே கிடையவே கிடையாது. கண்டிப்பாக அந்த நேரத்தில் நீங்கள் மொபைல் ஃபோனை தவிர்த்து நீங்கள் தனியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஃபோனை ஆஃப் பண்ணிவிடுங்க. பெட்டர் அந்த ஃபோனை நீங்கள் அந்த ரூமுக்கு கூட கொண்டு வராது இருக்கிறது தவிர்ப்பது ரொம்ப நல்லது. சாப்பிடாமல் இருப்பது தான் வந்து உபவாசம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, உணவை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எல்லா வேலைகளையும் அன்றைக்கி செய்வாங்க. இயல்பாக ஆஃபீஸ் போவாங்க, இயல்பாக காலேஜ் எல்லா வேலையும் பார்ப்பாங்க, இயல்பாக வீட்டு வேலை எல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கு பேர் உபவாசம் அல்ல, அதற்கு பேர் பட்டினி. நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, அது எப்படி பட்டினி ஆகிடும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உணவை ஒரு பொருட்டாக எண்ணாமல் வேலை செய்யக்கூடியவர்களையும் வருமானம் ஈட்டக்கூடியவர்களையும் நம்முடைய அன்றாட வாழ்வில் நம்மளால் டெய்லி பார்க்க முடியும். அதாவது சிலர் பார்த்திங்கன்னா உபவாசம் காலையில் 6 மணிக்கு இன்னும் உபவாசம் இருப்பாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு முடிப்பாங்க. அப்புறம் சிலர் என்ன பண்ணுவாங்க, மதிய வேலையில் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஒரு ஈவினிங்காக முடிப்பாங்க. அது மற்ற எல்லா வேலையும் வேறு நடுவில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள். சிலருடைய பிரேக்ஃபாஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா 10 மணிக்கு தான். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 10 மணியோட இதை ஸ்கிப் பண்ணுவாங்க, இல்லைன்னா சாப்பிட்டுடுவாங்க. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற வேலைக்கெல்லாம் போவாங்க. அப்புறம் 3 மணிக்காக வந்து சாப்பிடுவாங்க, அந்த வேலையெல்லாம் செய்வாங்க. அப்போ உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்க போகுது? 2 பேருக்குமே ஒரு வித்தியாசமே இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா இயல்பாகவே காலை பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு தான் வேலைக்கே போவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜ் போவாங்க, மத்தியானம் சாப்பிடுவாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கும் அப்போ உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகுது? ஸோ சாப்பாடை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வேலையை பண்ணுறதுனால இது உபவாசம் கிடையாது. உங்களுடைய ஆத்துமாக்களை நீங்கள் தாழ்மைப்படுத்தி நீங்கள் உட்கார்ந்து ஆண்டவரோட சமூகத்தில் உங்களோட நேரத்தை செலவிட்டு என்ன காரணத்துக்காக உபாசிக்கிறீர்களோ அந்த காரணத்துக்காக ஆண்டவரிடத்தில் நீங்கள் பேச, ஆண்டவர்கிட்ட அதை குறித்து மாத்திரம் விண்ணப்பம் பண்ண, எதிர்கேள்வி கேட்காம இருக்க, இதெல்லாம் நீங்கள் பழகிக்கணும். இதற்கு பேர் தான் உபவாசம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிறுவர்கள் முதல் அப்போ பாருங்கள், சின்ன பசங்க, அப்புறம் வயதில் மூத்தவர்கள், இவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உபவாசம் இருக்கிறத கொஞ்சம் தவிர்க்கலாம். அது மாத்திரம் இல்லை, வயிற்றில் பிரச்சனை உள்ளவர்கள், அப்புறம் வந்து நாள்பட்ட வியாதி உள்ளவர்கள், டயபெட்டிஸ், பிபி இதெல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த உபவாசத்தை தவிர்ப்பது நல்லது தான். இல்லை பக்தி வைராகியத்தை நிமித்தமாக நானும் உபவாசிப்பேன், என்னாலேயும் முடியும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக உபவாசிக்கலாம். ஆனால் மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் கேட்டுட்டு எந்தெந்த நேரத்துலலாம் நீங்கள் வந்து உபவாசித்தா நல்லா இருக்கும், நான் சொன்ன உபவாசத்தை உட்கார்ந்து அந்தரங்கமாக நீங்கள் உங்கள் டைம் ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ணுற உபவாசத்தை பறித்து நான் சொல்கிறேன். அப்படி உங்களால் முடியும்னு தெரிஞ்சால் சிறுக சிறுக நீங்கள் நேரத்தை கூட்டிக்கிட்டு நீங்களும் உபவாசிக்கலாம். இதில் எந்த ஒரு தடையும் இல்லை. அதாவது உங்களை நீங்கள் வருத்தி கொண்டு நீங்கள் உபவாசிக்க வேண்டாம். அப்படி ஒரு உபவாசத்தை பற்றி வேதாகமத்தில் எங்கேயுமே குறிப்பிடப்பட சொல்லலை. இதை ஏன் சொல்கிறோன்னா பார்த்திங்கன்னா, மனுஷன் பார்த்திங்கன்னா சாப்பிடாமையும் தண்ணி குடிக்காமையும் அவனால் இருக்க முடியாது. அவன் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறான். அவன் பாடியிலே அவ்வளோ தண்ணி இருக்குது, அவனுக்கு தண்ணி வேணும், அவனுக்கு உணவு வேணும், அவனோட படைப்பு அப்படி இருக்கும்போது உயிர் வாழக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஃபுட்டுலேயும் இந்த தண்ணியிலையும் இருக்குது. இதை நான் கர்த்தருக்காக அதை ஸ்கிப் பண்ணி
முக்கியமான ஒரு விஷயத்தை நான் ஸ்கிப் பண்ணி தேவனிடத்தில் நான் ஒப்புரவாகிறேன். எனக்கு இன்றைக்கி இது முக்கியம் இல்லை, ஆண்டவரோட உறவு தான் முக்கியம், எனக்கு இது முக்கியம் இல்லை, நான் ஆண்டவரோட நான் ஒரு பெரிய இடவில விழுந்து போச்சு, ஒரு கோபம் ஏற்பட்டுச்சு, அதை நான் போய் அவர் கூட சேர்ந்து ஒப்புரவாயிடணுன்றதுக்காக உணவெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு தானாக நிற்போம். அது நமக்கே தெரியும், எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லைப்பா, முதல்ல எனக்கு அதுதான்ப்பா முக்கியம், எனக்கு ஆண்டவரோட போகணுன்னு உபவாசம் இருப்போம். அப்படிப்பட்ட உபவாசம் இருப்பதற்கு நீங்கள் பழகி கொள்ளுங்கள். உபவாசம் குறித்து இயேசுவினுடைய அறிவுறுத்தல் என்ன? மத்தேயு 9வது அதிகாரம் 14-15 வாசிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக நேரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசிக்காமல் இருக்கிறது என்னவென்று அவரை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு இயேசு சொல்கிறாரு, மணவாளன் தங்களோடு இருக்க, இயேசு சொல்கிறார், மணவாளன் தங்களோடு இருக்க மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவரை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்போது உபவாசிப்பார்கள்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தப்படுகிறது? இயேசுனுடைய கூற்றுப்படி அவர் இல்லாத நேரத்தில் உபவாசம் இருப்பது அவருடைய மக்களுக்கு முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுக்கிறத புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கெல்லாம் உபவாசம்லாம் ரொம்ப மஸ்ட்டே இல்லைங்க அப்படின்னு நினைக்காதீங்க. மஸ்ட்டு. உபவாசம் என்பது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு பிற்போக்கு சிந்தனை என்று நினைக்காதீங்க. அதெல்லாம் அந்த டைமில் இருந்தாங்க, நாமெல்லாம் இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. மாறாக தேவனை பிரியப்படுத்தும் வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு தேவை, ஒரு அத்தியாவசிய தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உபவாசம் அவ்வளோ மஸ்ட்டுங்க. ஓகேங்களா? ரெண்டாவது, மத்தேயு 6வது அதிகாரம் 16-18 வாசிக்கிறோம் பாருங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இந்த 2 வசனத்தை வாசிக்க போகும்போதே, மாயக்காரரை போல நீ உபவாசம் இருக்காதே, இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லி பீத்திக்காதே, அந்தரங்கமாக இரு, மற்றவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, இயல்பா நீ இருப்பது போல இரு. சாப்பிட்ட நேரத்தில் எப்படி இருப்பியோ அதே மாதிரி இயல்பாக இருக்கப்பாரு. அப்படியே நீ தான் உலகத்திலேயே பெரிய பரிசுத்தமான் நீதிமான் மாதிரி காட்டிக்காத மற்றவங்க கிட்ட. எல்லாத்துக்கும் பொருள்படும் இந்த உபவாசத்துலேயும் அவர் சொல்கிற இந்த அறிவுரை, அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் என்ன பண்ணணும்? மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு மாத்திரம் தெரிகிற காரியங்களை பண்ணுங்கன்றது தான் பைபிள். அதை மறந்துட்டோம். இன்றைக்கி பாருங்கள், பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா இதை பின்பற்றுகிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. உபவாசம் இருப்பதை உபவாச கூட்டம் நடத்துகிறோம், அந்த உபவாச கூட்டம், இந்த உபவாச கூட்டம்னு என்ன பண்ணுறாங்க? பெரிய பெரிய போஸ்டர் அடித்து ஒட்டி பெரிய பெரிய ஃப்ளெக்ஸு பேனர்லாம் வச்சு பிரஸ்தாபப்படுத்தி காட்டிக்கிறாங்க. அந்த ரங்கத்தில் இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க பெரிய பெரிய போஸ்டர், பெரிய பெரிய ஃப்ளெக்ஸு பேனர்லாம் வச்சு அடித்து நல்லா பிரஸ்தாபப்படுத்திக்கிறாங்க. அந்த கூட்டத்தினோட முடிவில் வேறு உணவு அளிக்கப்படும் ஒரு குறிப்பு வேறு. அப்போ யோசிச்சு பாருங்கள், இதை எப்படி பிரஸ்தாபப்படுத்திக்கிறாங்க? அதையும் அன்றைக்கி போடுற அந்த உணவு எல்லாம் ஃபாஸ்டிங் முடிச்சு போகிறவங்களுக்கு உணவு கொடுக்குறேன்னு போட்டிருக்காங்க. அதையும் சபை மக்களுக்கு ஒண்டி தான் கொடுப்பாங்க. சபைக்கு வெளியில் நிற்கிற பிச்சைக்காரங்களை இல்லாதவங்களை குறித்து அவங்க யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. இது சரியான நாம கேட்டால் அதற்கும் பைபிள்லேருந்து ஏதோ ஒரு வசனத்தெலாம் காட்டி நம்மக்கிட்டே வந்து மல்லு கட்டுவாங்க. தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக ஜப கூட்டம், கடைசி கால ஜனங்கள் மனம் திரும்புதலுக்கான ஒரு உபவாச ஜப கூட்டம்னு சொல்லி கூட்டத்தை அங்கங்கே பிரஸ்தாபப்படுத்தி வைப்பாங்க. பாரத்தோடு ஜெபிக்கிற விசுவாசிகள் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தான் அதில் கலந்துக்குவாங்க. மிகுந்த பாரத்தோடு வரக்கூடியவர்கள் இந்நாளிலும் இருப்பாங்க. மீதியெல்லாம் ஜாலியாக புறப்பட்டு வந்துட்டு அது பாட்டுன்னு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? கடைசியாக அவங்க கொடுக்குற சாப்பாடு பொட்டலத்தை வாங்கின்னு வந்துடுவாங்க. எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவாங்க, எங்கே போயிட்டு வரேன், இன்றைக்கி எங்கள் சபையில் உபவாச கூட்டம், அதான் அங்கே போயிட்டு வரேன்னு அங்கே போய் சாப்பாடு பொட்டலத்தையும் கன்னு எல்லாத்தையும் வாங்கினும் வந்துடுவாங்க. பாருங்கள், இதை மாதிரிலாம் நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுறதும் இப்படிலாம் தான் நீங்கள் இருக்கணுன்றது பைபிள் எங்கேயுமே சொல்லப்படலைன்றது தான் நான் சொல்கிறேன். யாருடைய மனதை புண்படுத்துவதற்காக அல்ல. எப்படி பிற மதத்தில் பாருங்கள், புரட்டாசி மாதத்தில் சிலர் விரதம் இருப்பாங்க.
அசைவம் சாப்பிட மாட்டாங்க இருக்கிறாங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், எந்த மதத்துக்காரங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே போல் வேதாகமத்தில் சொல்லப்படாத அந்த லெந்து நாட்களை கடைபிடிக்கும் ஒரு சில கிறிஸ்துவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் அசைவம் சாப்பிடாம ஒரு உபவாசத்தை கடைபிடிப்பாங்க. அந்த உபவாச நாட்களில் மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க, பூ வச்சுக்க மாட்டாங்க, பொட்டு வச்சுக்க மாட்டாங்க, அலங்காரம் பண்ணிக்க மாட்டாங்க, ஒரு அசைவம் சாப்பிட மாட்டாங்க, வெளியில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. இது ஒரு தினசான ஒரு உபவாசமாக இருக்கும். இது ஒரு டைப்பாக இருக்கும். இதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த உபவாசத்தினால நாங்கள் வேணால் உபவாசிச்சுக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது தானியல் ஃபாஸ்டிங், இது அந்த ஃபாஸ்டிங், இது லெந்து நாட்களில் நாங்கள் கவலை. இது அந்நாட்களிலே எங்கே இருந்து இந்த பேகன் வர்ஷிப் கொண்டு வரப்பட்டது என்பதை குறித்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு உபவாசமே அல்ல, இதெல்லாம் எந்த பயனும் அல்ல. உபவாசத்தை குறித்து கர்த்தருடைய பார்வை என்ன, வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் என்ன விரும்புகிறார், அதை தான் நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏசாயா 58வது அதிகாரம் 3-5 வாசிக்கிறேன் பாருங்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலையிலெல்லாம் கட்டாயமாக செய்கிறீர்கள். நிறைய பேர் இன்றைக்கி கூட சொல்லுவாங்க, அடப்போங்க பிரதர், நான் போடாத உபவாசமா, எவ்வளோ உபவாசம் போட்டு ஜெபிச்சிட்டேன், ஒன்றும் ஆகலை அப்படின்வாங்க. அந்த கடவுள் எங்கே கேட்குறாரு? அதை தான் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லி கேட்குறாரு. நாங்கள்லாம் இப்படி எங்களை ஒடுக்கும் போது கூட நீர் எங்களை கண்டுக்க கூட மாட்டீங்களே அப்படின்னு சொல்கிறீங்களே, நீங்கள் போடுற உபவாசம் என்ன? உங்கள் இச்சைகளின்படி நடந்து உங்கள் வேலையிலெல்லாம் கட்டாயமாக செய்கிறீர்கள். அதாவது என்ன சொல்ல வராரு, பேருக்கு உபவாசம் வச்சுட்டு வீடு வீடாக போய் ஊர் கதை பேசுறது, கடத்தெரு பஜார்னு போய் ஜாலியாக அந்த நேரத்தில் தான் ஃபாஸ்டிங் வச்சுன்னு போய் ஷாப்பிங் பண்ணுறது, அலுவலம் போகிறது, வேலைகளெல்லாம் சொந்த வேலையெல்லாம் செய்கிறது, இல்லைன்னா வீட்டில் இருந்துட்டு தூங்கியே டைமை கழிக்கிறது, கேட்டால் உபவாசம் போடுறது. இப்படியெல்லாம் உங்கள் இச்சலின்படி நடந்து நீங்கள் வைக்கிறது தான் உபவாசமா? இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையும் கையினாலே தூக்குறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்தில் கேட்கப்படும்படியாக என்னால் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். அதாவது எப்படின்னா, ஊராம் வீட்டு சொத்தெல்லாம் அபகரிக்கிறதுக்கு, அவன் வழக்கில் உங்கள் சாதகமாக தீர்ப்பு வருகிறதற்கு, அந்த வழக்கில் அவன் எப்படியாவது போயிடணும், இவனுக்கு கை கால் விழுந்துடணும், அவனுக்கு அப்படி ஆயிடணும் இப்படி ஆயிடணும்னு சொல்லி நீ ஒரு உபவாசம் வச்சின்னா அந்த உபவாசத்தையும் ஆண்டவர் கேட்டுட்டு உன் துன்மார்க்கமான எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றுவாரா? இதுக்கு நீ உபவாசிக்காமல் இருன்றார் ஆண்டவர். மனுஷர் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாணலை போய் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமா? இதையே உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். இயேசு மத்தேயுவில் சொன்னார் பாருங்க, மாயக்காரரை போல முக வாடலாய் காட்டிக்கிட்டு அப்படியே மாயமானம் பண்ணிக்கிட்டு நான் தான் பெரிய பரிசுத்தவான் நீதிமான்னு காட்டிக்கின்னு நீ வைக்கிற இந்த உபவாசம் இல்லைன்னாருல, அதே மாதிரி தான் இங்கேன்னு சொல்லுது. நீ அப்படியே சிம்பிளாக ரொம்ப ஹம்பிளாக இருக்கிறது போல் நீ நீ எல்லா இந்த 21 நாள் ஃபாஸ்டிங்லேயும் நீ பொட்டு வச்சுக்காமல் பூ வச்சுக்காமல் நீ இப்படி இருந்து நீ உன்னை நானே ஒடுக்கிக்கினேன்னு சொல்லி நான் தானியல் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ இந்த மாதிரி அசைவம் சாப்பிடாம நீ இப்படிலாம் இருந்து நீ உன்னை நீயே நொந்துக்கிறதா நினச்சி நீ என்ன வேறு நீ ஒரு கேள்வி வேறு கேட்குற, உபவாசம் இருக்கிற, இதெல்லாம் ஒரு உபவாசமா? இப்படிலாம் நீ இருந்துட்டீன்னா நீ தான் பெரிய நீதிமானா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க உபவாசம் இருக்கிற நீ தான் நீதிமானான்னு கேட்குற மாதிரி இருக்குது. எப்படி சிம்பிளாக சொல்லப்போனால் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு உங்கள் சொந்த இச்சைகள் நிறைவேற உபவாசம் இருந்து ஜெபித்தால் ஆண்டவர் கேட்டு உடனே செஞ்சிடுவாரான்னு நினைக்கிறீங்கன்னா அது அபத்தம், அது செய்ய மாட்டார். ஒரு இடத்துல எரேமியாவிடம் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ணாதன்னு நேருக்கு நேரம் ஆண்டவர் சொல்லுவார். சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்கிறத பார்க்கலாம். எரேமியா 14வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவங்க என்னதான் ஒடுக்குனாலும் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்தாலும் 21 நாள் 40 நாள்னு ஃபாஸ்டிங் வச்சாலும் அந்த துன்மார்க்கமான எண்ணங்களுக்கெல்லாம் செவி கொடுக்க நான் மாட்டேன். அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாக இருப்பதில்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லுகிற ஒரு இடத்தை நம்ம வாசிக்கிறோம்.
நீ என்னெல்லாம் மாயமாலம் பண்ணாலும் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தருக்கு தெரியும் நீ எப்படிப்பட்ட உபவாசத்தை மேற்கொண்டிருக்கிற, எதற்காக இருக்கிற, என்ன காரணத்துக்காக செல்ஃபிஷாக இந்த காரியம்லாம் பண்ணுற. மெய்யான மனம் திரும்புதல் உனக்கு இல்லாமல் இவ்வளோத்தையும் நீ ஒரு பாரம்பரியத்தின்படி நீ பண்ணுறன்னா இது உபவாசமே அல்ல. அதை புரிந்து கொள்ளணும். எது உபவாசம், எந்த உபவாசத்தை அப்போ கர்த்தர் விரும்புகிறார், ஏன் நம்மளுடைய உபவாச ஜெபமெல்லாம் கேட்கப்படவே மாட்டுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே அதிகாரம் ஏசாயா 58 6-7 வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எது உபவாசம்னு சொல்கிறாரு பாருங்கள். நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுவிக்கிறதும் பாருங்க, விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டில் சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுப்பதும், உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவா எனக்கு உகந்த உபவாசம். கர்த்தர் சொல்கிறாரு, டைரெக்டாக சொல்கிறாரு, எனக்கு எது ரொம்ப உகந்த உபவாசம் நீங்கள் நினைக்கிறீங்க நான் சொல்கிறேன் பாரு. நீங்கள் தான் புரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்க, இல்லை புரிஞ்சிக்காமல் உபவாசிக்கிறீங்கல்ல, இன்னைக்கு நான் டைரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இருக்குல்ல. உண்மைதான். இயேசுவும் பல இடங்களில் சொல்லியிருக்காரு, அந்த சிறுமியானவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது நீங்கள் எனக்கே செய்தா மாதிரி. அப்போ அது உபவாசத்தில் தான் போய் சேர்றதை நம்ம பார்க்க முடிகிறது. சிறுமைப்பட்டவர்களை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்க, உணவு இல்லாதவனுக்கு பகிர்ந்து கொடு, உடை இல்லாதவனுக்கு கொடு. இதெல்லாம் செய்யாமல் என் உபவாசம் கேட்கப்படணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபாஸ்டிங், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலை வேளையில் நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுறீங்க, அப்போ அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு தான் பண்ணுவீங்க. இப்போ அந்த பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இன்றைக்கி ஃபாஸ்ட் பண்ணலைன்னா, உபவாசம் இல்லைன்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருப்பீங்கல்ல. அப்போ நீங்கள் சாப்பிடலை, இன்றைக்கி ஃபாஸ்டிங் வச்சுருக்கீங்கன்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்ய மாட்டீங்க. ஏன்? அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஒருத்தருக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுக்கலாமே, அதை கொடுத்துட்டு நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கலாமே, அதை பகிர்ந்து நீங்கள் கொடுக்கலாமே. இல்லை முடியுது, அன்றைக்கி நீங்கள் எடுக்கலை, ஸ்கிப் பண்ணிட்டீங்க, மதியம் நீங்கள் எப்படியும் சாப்பிட போகிறதுக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தானே நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுவீங்க, ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு, அதை நீங்கள் பகிர்ந்து கொடுக்கலாமே. கொடுக்க மாட்டோம். அப்போ என்ன அர்த்தம்? இதில் எங்கே போட்டிருக்க அவர்களோட உகந்த அந்த உபவாசத்தை நம்ம யார் ஃபாலோ பண்ணுறா? இது அல்லவோ. நம்மளுக்கு மேல் வீட்டில் நம்ம ஃபாஸ்டிங் இருப்போம், கீழ் வீட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் ஒருத்தன் இருப்பான், அவனை போய் ரிலீஸ் பண்ண மாட்டோம், அவனை போய் நெருக்கடி பண்ணிக்கிட்டு இருப்போம். பக்கத்து வீட்டில் ஒருத்தன் உங்களால் முடியும், நினச்சா அவன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும், அதை பண்ணாமல் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அது இல்லவோ உபவாசம். அவருக்கு எது எனக்கு ரொம்ப பிரியன்றதை உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் பாருங்கள். நீங்கள் திரும்பவும் அந்த 6-7 வாசித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த உபவாசத்தை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார், அதை நம்ம புரிந்து கொள்ள வேணும். பிறகு தான் அது நம்ம ஆசீர்வதிப்பார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. பார்த்துக்கோங்க. ஏசாயா 58 அதே அதிகாரம் 8-12 வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். இந்த அப்பொழுதுனா வார்த்தை, நீ இப்படிலாம் ஃபாஸ்டிங் இருந்ததா, நான் அப்பொழுது நீ என்னை கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்கிறேன் பார், உன் வாழ்க்கை எப்படி சுக வாழ்வு எப்படி துளிர்க்குதுன்னு பாரு. அப்போ அந்த உபவாசம் கேட்கப்பட்டதா, கர்த்தர் உனக்கு செவி கொடுத்தாரா, செவி கொடுக்கலையான்னு பாரு. அவர் மறு உத்தரவு உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ நீ சத்தம், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியும் விரல் நிறுத்தல் நிபச்சொல்லியும் உன் நடுவில் இருந்து அகற்றி பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாத்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி யாக்கினதினால் அப்பொழுது பாருங்க, அந்த வார்த்தை முக்கியம். நீ இப்படி பண்ணல, பண்ணிட்டதுக்கு அப்புறம் பாருங்க, அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். விடியவே இல்லை, உன்னை இருளாவே இருக்குதுன்னா நீ இதெல்லாம் செய்ய, அப்புறம் பாரு கர்த்தர் உனக்கு என்ன செய்கிறாரு. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தில் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். நம்மளுக்கு என்ன எடுத்துக்கும், அநேக வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது பாருங்கள், 58 கரெக்டாக 11வது வசனம் அதை கரெக்டாக எடுத்து கொடுப்பாங்க. நீ நீர் தோட்டத்தை போல் இருப்ப, நீ அப்படி இருப்ப. எப்போ இருப்ப? சும்மாவே நீ நீர் தோட்டத்தை போல் மாறிடுவேன், உன் எலும்புலாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆகிடும். நீ இதை செய், அப்புறம் அது தானாக மாறும் அப்படின்னு தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஓகேங்களா? கடைசியாக 12வது வசனம் பாருங்கள்.
நீ பெயர் பெறுவாய். இப்படி தான் முடிகிறது அந்த வசனம். ஸோ இப்படியெல்லாம் நம்ம உபவாசித்து இயேசுனுடைய நாமத்தினாலே நாம் ஜெபிக்கும்போது தான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும், கட்டுகள் அறுக்கப்படும், நுகங்கள் முறிக்கப்படும், எந்த வகையான ஜாதி பிசாசுகளும் விரட்டி அடிக்கப்படும். இயேசு கூட ஒரு இடத்துல சொன்னார்ல, என் சீஷர் இடத்துல வந்து நாங்கள் எவ்வளோ முறையிட்டோம், இவங்களால் அதை செய்ய முடியல இயேசுவே அப்படின்னும் போது இயேசு நான் சொன்னார் சீஷர்கிட்ட, இவகை ஜாதி பிசாசுகளே உபவாசம் தான் ஜபத்தினால் வண்டி வேறு வகையில் போகாதுப்பான். அப்போது உபவாசம் என்ன முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும். உபவாசத்தை தெரிந்து கொண்டு எப்படி நம்ம உபவாசிக்கணும், எது கர்த்தருக்கு உகந்த உபவாசம்னு புரிந்து கொண்டு உபவாசிக்க வேண்டும். இல்லைன்னா உபவாசமே வைக்காதீங்க. உபவாசம் என்பது வெறும் சோத்துக்கும் வயிற்றுக்கும் உள்ள ஒரு வேலைன்னு மாத்திரம் நினைக்காதீங்க. உபவாசம் என்பது வேறு. உங்ககிட்ட ஏதாவது ஒரு மனம் திரும்புதல் வேணும், மனம் திரும்பி நான் கர்த்தரிடத்தில் சேரணும்னா உபவாசம் இருங்க. உங்ககிட்ட வந்து நான் ஒரு மாறுதலை நானே பார்க்க முடியலையே, அதனால தான் எனக்கு இப்போ வெளிச்சம் எப்படி வரும், அப்போ உபவாசம் இருங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எப்படி உபவாசம் இருக்கணும், எந்த வேளையில் உபவாசம் இருக்கணும் எல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதன்படி உபவாசம் இருங்க. உபவாச நாட்களில் எப்படி இருந்துக்கணும் அப்படி இருந்துக்கங்க. அதை தான் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி கொடுக்கப்பட்ட நாளிலே இந்த உபவாசத்தை குறித்து நம்ம இன்றைக்கி தியானம் பண்ணியிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு நாளிலே வேறொரு தலையங்கத்தோடு கூட நான் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். அதுவரை ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த மனவாட்டி சபையை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். அவர் வருகைக்காக காத்திருக்கிறோம். நாம் யாவரும் விசுவாசத்தோடு சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா, ஆமேன்.